வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது புதிர் விளையாட்டில் 7ஆம் நிலை விளையாட்டு. இந்த விளையாட்டு ஒருவர் மட்டுமே விளையாடக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டுக்கு தேவையான வரைபடம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டங்கள் இணைக்கப்பட்ட வரைபடம் தேவை. இதில் மொத்தம் 33 கட்டங்கள் இருக்குது. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு 32 கற்கள் தேவை. இது ஒருவர் மட்டுமே விளையாடக்கூடிய விளையாட்டுங்கிறதுனால கற்கள் எந்த வண்ணத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாம் இப்போ ஒரே வண்ணத்தில் இருக்கிற மாதிரி வச்சு விளையாடுறோம். இந்த விளையாட்டுடைய தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு கல்லாக வெட்டி எடுத்துகிட்டு வரும்போது இறுதியில் இந்த கட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு கல் மட்டும் இருக்கிற மாதிரி விளையாடணும். அதுதான் இந்த விளையாட்டினுடைய தீர்வு. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கான விதிமுறை என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கல்லை எடுத்து இந்த கல்லை தாண்டி இங்கே வச்சுட்டு இந்த கல்லை வெளியில் எடுத்துடணும். அதுதான் இந்த விளையாட்டினுடைய விதிமுறை. ஆனால் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு இந்த இடத்துல கல் இல்லைன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி குறுக்கோட்டில் இந்த கல்லை எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த கல்லை வெளியில் எடுக்கிறது தவறு. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நேர்கோட்டில் மட்டும்தான் எடுக்கணும். இந்த மாதிரி நேர்கோட்டில் இல்லை இந்த கோடு இந்த கல் எடுத்து இங்கே வைக்கலாம், இல்லை இந்த கல் எடுத்து இங்கே வைக்கலாம், இல்லை இந்த கல் எடுத்து இங்கே வைக்கலாம். இந்த மாதிரி குறுக்காக நம்ம எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டுடைய விதிமுறை. இந்த விளையாட்டையும் நம்ம ஒரு முறை விளையாண்டு பார்க்கலாம். நான் இதில் ஒரு கல் மட்டுமே வர மாதிரி விளையாண்டு காட்ட முடியாது. அதனால் ஒரு முறை விளையாண்டு காட்டுறேன். ஒரு கல் மட்டும் வர மாதிரி விளையாடுறதுக்கான நுணுக்கம் என்னங்கிறத நீங்களே விளையாண்டு பார்த்து கண்டுபிடிங்க. இப்போ ஒரு முறை இந்த விளையாட்டை விளையாண்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 கற்கள் வட்டத்துக்குள்ளே இருக்குது. இதுதான் இருக்கலே ரொம்ப மோசமான நிலை. இதில் ஒரே ஒரு கல் மட்டும் இந்த கட்டத்துக்குள்ளே மீதம் இருக்கிற மாதிரி விளையாடுறது தான் மிகச்சிறப்பான முறை. அது மாதிரி எப்படி விளையாடுறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முறையும் முயற்சி செய்து சரியாக வச்சு அடுக்கி பாருங்கள். மீண்டும் இதே போன்றதொரு விளையாட்டில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.